ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை ரூடு பாய் ஃப்ரெண்டோட நெக்ஸ்ட் பாட்டை எடுத்துகிட்டு இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டில் போகலாம். நான் பேசுகிற வேட ரூடு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா எம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டில் போகலாம். என்னடா பண்ண சொல்கிறந்துட்டு என்னை டார்ச்சர் பண்ணுறான். வார கோவத்துக்கு ஒரு நைஃப் எடுத்துகிட்டே உட ஹிப்பில் எக்கச்சக்க டைமும் சொர்க்கணும் போல் வருது அப்படிங்கிற மாதிரிட்டே கீல் பண்ணுற அளவுக்கு எமோஷ்னலாக கோவமெல்லாம் பேசுகிறாரு. டே, ஏன்டா அந்த மாதிரி பேசுகிற? போடா, எவ்வளோ டென்ஷன் ஆகுது தெரியுமா? நான் பாட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம்னு ஸ்கூலுக்கு வேண்டாம். என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறேன், என்ன கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கணும், நான் என்னென்ன பண்ணுறேனுங்கிறத நோட் பண்ணதுக்கு இந்த 3% என்கிட்டே விட்டுட்டு போயிருக்கான். டே, அப்படியே அங்கேயே நின்றுங்க. என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஏதாவது எனக்கு ப்ராப்ளம் கொடுத்தீங்க, உங்கள் பாஸ் அட்டாக் பண்ணதுக்கு முன்னாடி உங்களை நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு நேராக கிளாஸ் ரூம் பட்டு போனோம். அந்த பாஸ் என்னன்னா அப்படி திட்டுறாரு, இந்த பாஸ் என்னன்னா எப்படி திட்டுறாரு, என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இந்த பாஸை பற்றி நமக்கு இது வரைக்கும் தெரியாது, ஆனால் நம்ம பாஸை பற்றி நமக்கு நல்லா தெரியும்லடா. டே, பாஸுக்கு மட்டும் நம்ம பாஸை சரியாக கவனிக்கல, அவர் என்னென்ன பண்ணுறனுங்கிறத நோட் பண்ணலங்கிறது தெரிஞ்சிச்சு, நம்ம டோலை உரிச்சு தொங்க விட்ருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக 3%மே நம்ம ஜொங்குக்கு ஃபாலோ பண்ணபடியே கரெக்டாக கிளாஸ் ரூமுக்கு வெளியே வந்து நிற்கிறாங்க. இதை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, என்னடா பண்ணுறீங்க, கிளாஸ் ரூம் விட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னால், நீங்கள் கிளாஸ் ரூமுக்குள்ளே இருங்க, நாங்கள் கிளாஸ் ரூமுக்கு வெளியே நிற்கிறோம். டே, டீச்சர்லாம் கேட்பாங்கடா, என்னடா சொல்வேன், எங்கள் பாஸை ப்ரொடெக்ட் பண்ண வந்திருக்கோன்னு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கரெக்டாக ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்கிற டீச்சர் வந்து நிற்கிறாங்க. ஜொங்குக்கு இந்த பிளேஸில் என்ன பண்ணுற, யார் இவங்க அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணுவோம். இவர் எங்களோட பாஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க 3% சொல்லவும், பாஸா அப்படிங்கிற மாதிரி நம்ம டீச்சர் நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணா, டீச்சர் இவங்க அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஜொங்கு கிளாஸ் ரூம்குள்ளே போனால், நீங்கள் 3% இதுக்கு காரிடோரத்தில் நிற்கிறீங்க, இங்கேருந்து போங்க, உங்களுக்கு தான் இங்கே ஒர்க் இல்லையே. யார் சொன்னால் ஒர்க் இல்லைன்ட்டு, எங்கள் பாஸ் எங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க, அவரோட ஒய்ஃபை நாங்கள் பத்திரமா பார்த்துக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இது கேட்க நம்ம ஜங்குக்கு காண்டாகிடு. ஏன்னா ஜங்குக்கு மட்டும் இது கேட்காதுல்ல, அந்த கிளாஸ் ரூமில் இருக்கிற ஜங்குக்கூட கிளாஸ்மேட் அவ்வளோ பேருக்குமே கேட்குமா. இந்த மாதிரி கேட்டால் ஜங்குக்கு கோவத்துலேயே நோட் பண்ணால் அவ்வளோ பேருமே நம்ம ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. இந்த மாதிரி பார்த்தோம், என்னடா உளறிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த டீச்சர் நோட் பண்ணிவிட்டு இங்கேருந்து போக சொன்னால், போய் கிளாஸ் எடுங்க மேம், எதுக்கு தேவையில்லாமல் எங்ககிட்ட பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, போங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க. பாஸை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு எங்களுக்கு பாஸ் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க, எங்கள் பாஸ் என்ன சொன்னாரோ அதை தான் நாங்கள் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி கோரஸ் எல்லாம் கட்டிட்டு ஏதோ போஸ்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி போஸ் கொடுக்குற மூமெண்ட்டை பார்த்துட்டு சரியான பைத்தியங்களாக இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டீச்சர் கரெக்டாக உள்ளன்றாங்க. ஜங்குக்கு இது என்ன மாதிரி பிஹேவ், எதுக்காக அந்த 3% இங்கே கொண்டு வந்து விட்டுருக்க, நீ ஏற்கனவே ஸ்கூலில் எக்கச்சக்க ப்ராப்ளம் பண்ணுவேன், போதா குறைக்கி இந்த மாதிரி 3% கொண்டு வந்து விட்டு எங்கள் எல்லாரையும் பயமுடுத்த பார்க்குறியாடானுங்கிற மாதிரி ஜொங்குக்கு பயங்கரமாக பிடிச்சி தீக்கிறாங்க. இந்த மாதிரி தீட்டம் நம்ம ஜொங்குக்கு மேலே இன்னும் கோவம் ஹைப் ஆகுது. கோவத்துலேயே டீச்சர் திட்டுறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அவரோட சீட்டில் உட்காந்து இப்போ கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்க சொல்லையே நோட்ஸ் எழுதுன படியும் விண்டோ வழியாக நோட் பண்ணால் இப்போவுமே அந்த 3% அந்த பிளேஸில் எப்படி நின்னாங்க, அதேமாரி ஸ்டாச்சு படி அப்படியே நிற்கிறாங்க. ஏதோ சூட் கேஸில் வைக்கிற பொம்மை மாதிரி அப்படியே நிற்கிறாங்க. இந்த மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு இவங்க கடமை உணர்ச்சியை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, இந்த அளவுக்காடா நீங்கள் கடமை உணர்ச்சியாக ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு அந்த 3% இப்படி நோட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே அன்னைக்கு ஈவினிங்கே ஆயிடுச்சு. ஜொங்குக்கை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகராத அளவுக்கு ஜொங்குக்கு என்னென்ன பண்ணுறாரோ ஜொங்குக்கு ஃபாலோ பண்ணபடியே இந்த ஹோல் ஒர்க்கையுமே பாடி கார்ட்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. இப்போ கரெக்டாக ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு நம்ம ஜொங்குக்கு ஷுகாவும் வீட்டுக்கிட்ட வந்தால் கரெக்டாக நம்ம ஜொங்குக்கு பிக் பண்ணதுக்கு டேயோட மாமே வந்துருக்காங்க. டேயோட மாம் இப்படி காரை விட்டு இறங்கி கேட்டுக்கிட்ட வர நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும், டேயோட மாமா பாட்ட ஒரு ஹாப்பி நம்ம ஜொங்குக்கு டேயோட மாமா பிடிச்சிருக்கு. அந்த மூமெண்ட்டில் ஹாப்பியில் வேகமாக வந்து டேயோட மாமா ஹேக் பண்ணிவிட்டு, என்னை பிக் பண்ண நீங்கள் ஸ்கூல் வரைக்கும் வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. ஆமான்னு சொல்லும், நான் தான் சொன்னோம்ல உன்னை பிக் பண்ண வருவேன்ட்டு, மார்னிங் டே வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டான், அதான் நான் பிக் பண்ண வந்தேன். ஆமாம், இது யார், இது உன் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் இது என்னோட ஃப்ரெண்டு, இவனோட நேம் சுகா இதுதான் டேயோட மாம் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரா. தேயப்பட்டா எரிஞ்சு விழுறான், மாமப்பட்டா ஐஸாக உருகுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹலோ ஆண்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா சொல்லுவாரா. ஜொங்குக்கு இன்னைக்கு நல்லா ஹாப்பியாக தானே இருந்தால் எதுவும் ப்ராப்ளம் இல்லையே, இந்த பாடி கார்ட்ஸால் தான் எனக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி அந்த 3% நோட் பண்ணேன்.
3% ஜங்குக்கிட்ட வந்துட்டு டேயோட மாமுக்கு போட் பண்ணிட்டு, நாங்கள் பாஸ் சொன்ன ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருக்கோம். டேட் அங்கே இருக்க சொன்னானா? ஆமாம், பாஸை சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ண சொன்னார், அதை தான் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி வாங்க எல்லாரும் ஹவுஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக நம்ம ஜங்குக்கை ஹவுஸுக்கே டேயோட மாம் கூட்டிகிட்டு வராங்க. டேயோட மாம் கூட இருக்க சொல்ல நம்ம ஜங்குக்கு உண்மையிலேயே ஒரு மாமோட ஃபீல் இப்போ ஜங்குக்கு டேயோட மாம்கிட்ட இருந்து கிடைக்குது. அவரை நம்ம டேயோட மாமா தன்னோட மாம் மாதிரி தான் ஜிமினா ஹாரி பேசிகிட்டு இருந்திருப்பாங்களே, ஜங்குக்கு வந்து டேயோட மாமா தன்னோட மாம் மாதிரி பார்க்குறான்டா, பார்க்க ஆரம்பிச்சிருக்கான்டான்னு சொல்லியிருப்பாங்களே, அதே பொசிஷன் தான். மாம்னு சொல்கிறது, செல்லம் பூச்சிக்குட்டி அம்முக்குட்டின்னு கொஞ்சுறது, நம்ம மாம் சன்னுக்கிட்ட இந்த மாதிரி பேசிப்பாங்க. அந்த மாதிரி டேயோட மாமும் டேடும் பேசுகிற அந்த மூமெண்ட் நம்ம ஜங்குக்கு பிடிச்சிருக்கு. மாம் டாடி இல்லாத அந்த பிளேஸில் இந்த மாதிரி பேசுகிற அந்த மூமெண்ட்ஸுக்கு அவர் ரியலாகவே டேயோட மாமா தன்னோட மாமாவே திங்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இப்போ டேயோட மாமாவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி ஜாலியாகவே ஹவுஸுக்கு வராரு. பட் நம்ம டேயத்தான் நம்ம ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. டேயோட நேம் டேயை பார்த்துட்டாலே செம்மையாக காண்டாகிறாரு. இப்போ ஹவுஸ்குள்ளே தான் ஹவுஸே கலவரமாக இருக்குது. ஹாலில் இருக்க திங்ஸ் எல்லாம் அங்கிட்டும் இங்கிட்டும் பறந்துருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி, நான் தான் எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணாமல் மாம் கூடயே ஹவுஸ்க்கு வந்துட்டேனே, என்னடா எல்லா திங்ஸும் உடஞ்சி கிடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக்கிங்லேயே அப்படியே நம்ம ஜங்குக்குள்ளே என்ட்ரு ஆகுவாரா. அட்டையோட மாமே அதே ஷாக்கு தான். என்னடா நான் அங்கேருந்து போக சொல்ல ஹவுஸ் ரொம்ப க்ளீனாக தானடா இருந்துச்சு, யாரடா இப்படி எல்லாத்தையும் தள்ளி விட்டு உடச்சிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஹாலுக்குள்ளே என்ட்ராகி நோட் பண்ணால் நம்ம டேடா எல்லாத்தையும் தள்ளி விட்டு அவ்வளோ திங்ஸையும் உடச்சபடி எதையோ வேக வேகமாக தேடிக்கிட்டு இருக்காரு. இந்தமாதிரி தேடிகிட்டு இருந்தா, எதடா டேயாங் நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க, என்னத்தடா தேடிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவும் ஹாரியும் அவங்கவுங்க பேரண்ட்ஸுமே இந்த மாதிரி கேட்டுகிட்டு இருந்தேன். நானே அதை மிஸ் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு டென்ஷனில் இருக்கேன், தள்ளி போங்க இங்கே தானே விழுந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாடி கார்ட்ஸை கொண்டு போய் இப்போ வெளியே அந்த கார்டன் சைடு முழுக்க சர்ச் பண்ணுங்கடா, எனக்கு இப்போவே அந்த செயின் இம்பார்ட்டன், அது எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி செம கோபமாக வர கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா ஒரு சின்ன செயினுக்காடா இவ்வளோ பெரிய ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சிமினா கேட்டால் அப்படியே நம்மகிட்ட எழுந்து முறைப்பாரா. இந்த மாதிரி முறைச்சா டே எதுக்கு அதுக்கு டெட் ஆகிற அளவுக்குலாம் லுக் விட்ற, இந்த அளவுக்குலாம் நீ லுக் விட வேண்டிய அவசியம் இல்லை, நான் தேட சொல்கிறேன், நானே போய் தேடுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா வேகமாக நேராக கார்டன் சைடுக்கு வந்துட்டு அங்கே இருக்க ப்ரொடெக்ட் பண்ணுற பாடி கார்ட்ஸ் அவ்வளோ பேரையும் நோட் பண்ணிவிட்டு டேயோட செயின் மிஸ் ஆயிருச்சா, எங்கிட்ட எங்கேயாவது இருக்கும், தேடி கண்டுபிடிங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி தேடிட்டு இருக்க மூமெண்ட்டை டேயோட மாம் நோட் பண்ணிவிட்டு என்ன டைமாக பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். நம்ம ஜங்குக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி ஹவுஸையே கலைச்சி போட்டு தேடிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயோட மாம் பின்னாடி நின்னபடியே அவரோட ஐஸ் மட்டும்தான் வெளியே தெரியுது. அந்த பொசிஷனில் டேயோட மாமுக்கு பின்னாடி எட்டி பார்த்துட்டு நிற்கிறாரு. இந்த மாதிரி என்னன்னா என்னோட செயின் மிஸ் ஆயிடுச்சு, அந்த செயின் போச்சுன்னா இன்னொரு செயின் வாங்கிக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது ஒன்றும் நார்மல் செயின் இல்லைம்மா, அதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பென்ட்ரைவ்க்குள்ளே சிப்பு அதில் தான்மா இருக்குது, அது ரொம்ப முக்கியமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏடு உனக்கு ரொம்ப முக்கியமான செயின் கட் ஆகிற அளவுக்கு நீ என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அது எப்போதுமே என் நெக்கில் நான் தான் சேஃபாகவே வச்சுருக்கணும்னு வச்சுருந்தேன், இப்போ செயின் கூட நான் வச்சுருந்தேன், அந்த பென்ட்ரைவ் மிஸ்ஸு, செயின் வேணும் எனக்கு, கண்டிப்பாக அந்த செயின் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் அங்கே இருக்கிற சோஃபாவெலாம் தலைகீழ தள்ளி விட்றாரு. இந்த மாதிரி தள்ளி விட்றத பார்த்துட்டு காசு இருக்கிற திமிரு, இது உடஞ்சா இன்னொன்று வாங்கிக்கலானுங்கிற திங்கிங்கில் தானே தூக்கி போட்டு உடைக்கிறான். இந்த பொறுமையை தேடினாலே செயின் கிடைக்க போகுது. செயினா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணோம். எந்த செயினடா கேட்குற அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயோட மாம் கேட்டாம்மா, எப்போது எனக்குள்ள இருந்துச்சுல்ல அந்த செயின் நம்ம இப்போ காங்கலம்மா, எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரியலம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நானும் ஜிமினா ஹாரியும் கொஞ்சம் அன்றைக்கி ஃபைட் பண்ணபடி ப்ளே பண்ணோம்ல, அதில் தான் ஏதோ கட் ஆகி இங்கே தான் எங்கேயோ விழுந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மகிட்டயே திட்டுறாரு. கன்ஃப்யூஷனில் குழப்பத்தில் கத்துற அந்த மூமெண்ட்டை மட்டும் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம ஜங்குக்கு திங்க் ஆகுது, அந்த செயினை நம்ம ஜங்குக்கு தானே எடுத்துட்டுருப்பாரு. ஓ அந்த செயினில் உனக்கு இம்பார்ட்டண்டான ஒரு திங்ஸ் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி எதையுமே கண்டுக்காத மாதிரி நேராக ஸ்டெப் ஏறி ரூமுக்கு போவாரா. அந்த மாதிரி போனோம். தான் நம்ம ஜங்குக்கு எங்கடா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் ரொம்ப அசால்ட்டாக, ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப அசால்ட்டாக என்னமும் பண்ணிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு டேயோட ரூமுக்கு போகிறது, டேயோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ரூம்குள்ளே போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நான் இங்கே டென்ஷனில் துடிச்சிட்டு இருக்கேன்.
அட அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது போலுக்கு, அட ரொம்ப ஜாலியான மூமெண்ட்லேயே போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் தேட ஆரம்பித்தா கரெக்டாக நம்ம ஜொங்குக்கு அந்த பெட்ரூம் கிளீன்றாக்கி இங்கே தானே எங்கேயா வச்சேன் இந்த செயின் எங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்குமே டேயோட ரூம் முழுக்க அங்கேயுமே தேடுறாரு. அவருக்கே தெரியல அவர் எங்கே வச்சோன்ட்டு. ஒரு குட்டி பாக்ஸ்குள்ளே தான் அந்த செயினை போட்டு கபோர்டுக்கு மேலே தூக்கி வச்சுருந்துருக்காரு. ஆனால் அது நம்ம ஜொங்குக்கு இப்போ மறந்து போச்சு. இந்த ரூம்குள்ளே தானடா தூக்கிட்டு வந்தேன், எங்கே வச்சேன், மிரர்கிட்ட நின்று பார்த்தேன், ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்ட வந்தேன், அப்புறம் 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 என்ன பண்ணேன் ஐயோ வச்ச இடம் மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜொங்கு டென்ஷனில் புலம்பிக்கிட்டு இருந்தான். அந்த ரூமுக்குள்ளே கரெக்டாக லாரா என்ட்ராகி டேய் நீ எதுக்குடா இந்த ரூம்குள்ளே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி டேயோட ரூமுக்குள்ளே நீ இருக்கக்கூடாது, எதுக்கு தேவையில்லாமல் டேயோட ரூமுக்குள்ளே வந்துருக்கு, அதுவும் அவன் பெட்டில் உட்காந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி லாரா இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் நம்ம ஜொங்குக்கிட்டான். அப்படி பெட்டில் டென்ஷனில் உட்காந்துருந்தவர் இந்த மாதிரி லாரா பேசுகிறதெல்லாம் கேட்டு இன்னும் கம்ஃபர்டபுளாகவே உட்காந்துருந்து காலுக்கு மேலே காலப்பட்டுட்டு ஏன்டி பெட்டில் உட்காந்துருந்தா மட்டும் நீ என்ன பண்ணிடுவியா, ஒன்றும் பண்ண முடியாது, பெட்டு மட்டும் இல்லை இந்த பில்லோவும் எனக்கு தான், இந்த பெட்ஷீட்டும் எனக்கு தான், இந்த ரூமே என்னது தான், நீ தான் தேவையில்லாமல் ஏன் ரூமுக்குள்ளே வந்து நிற்கிற அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுவாரா அந்த மாதிரி பேசினோம். என்னடா என்னமோ மேரேஜ் பண்ண ஒய்ஃப் மாதிரி பேசிகிட்டு இருக்க, அவன் ஏதோ உன் மேலே ஒரு லஸ்ட்டு ஃபீலில் நாங்கள் தூக்கி கொண்டு வந்து வச்சுருக்கான், அது மட்டும் அவனுக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் ஹவுஸ்லேருந்து வெளியே அனுப்பிடுவான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு நம்ம ஜொங்குக்கு ரொம்ப கோமாகி என்ன மாதிரி நீ பேசுகிற அப்படிங்கிற மாதிரி இன்னும் கோமா நம்ம ஜொங்குக்கு பெட்லேருந்து எழுந்த வேகத்தில் லாரா கிட்ட ஃபைட்டுக்கு வர மாதிரி வந்தா உண்மை தானடா சொல்கிறேன், அவனுக்கு உன் மேலே ஏதோ ஒரு லஸ்ட் ஃபீல் இருக்கு, அந்த ஃபீலை ஃபில்ஃபில் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, உன்னை அவனை கழுத்தை பிடிச்சி இந்த ஹவுஸை விட்டு வெளியே அனுப்பிடுவான், அந்த ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் ஒர்க்கை பண்ணிவிட்டு மணியை வாங்கிட்டு போக வேண்டியதானேங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசினா நம்ம ஜொங்குக்கு ஸ்லாப் பண்ணுற மாதிரி ஹேண்ட்ஸை வேகமாக போகிற அந்த மூமெண்ட்டுக்கு லாராவுக்கு ஒரு ஸ்லாப் வேகமாக விழுது. இந்த மாதிரி விழுந்தா ஜொங்குக்கு ஷாக்கு, லாராவும் ஷாக்கான அந்த பிளேஸில் டேடாக நிற்கிறாரு. எவ்வளவு திமிரு இருந்தால் அவன்கிட்ட இந்த மாதிரி பேசுவேன், எடு அவனோட பாடிக்கு திங்க் பண்ணி அவனை என் ரூம்குள்ளே வச்சுருக்கேனா, உனக்கு எவ்வளவு திமிரடி இந்த மாதிரி நீ அவங்ககிட்ட பேசுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லாராவோட நெக்கை பிடிச்சி இருக்குனபடி கீழே ஃப்ளோரில் இருந்து மேலே மர தூக்குவாரா, டேயா அங்கே என்னடா பண்ணுற சைக்கோ, விட்றா நெக்க வலிக்குதாங்கிற மாதிரி லாரா பயங்கரமாக டேயோட ஹேண்ட்ஸை அடிக்கிறா. இந்த மாதிரி அடித்தா எவ்வளோ திமிரு இருந்தால் அவங்ககிட்ட இந்த மாதிரியான ஒரு வேடை வச்சு பேசுவேன், இந்த மாதிரி ஒரு திங்கிங் உனக்கு இருக்குண்டி, உனக்கு இருந்தால் அதே மாதிரி தான் மற்ற பர்சன்ஸும் இருப்பாங்களா, ஏன் ஹவுஸ்குள்ளே ஏன் ரூமுக்குள்ளே நீ வந்ததே தப்பு, உன்னை தாண்டி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணுங்கிற மாரி இந்த மாதிரி நம்மகிட்டே பேசிகிட்டு இருந்தோம். செம கோவத்தில் இருந்துச்சவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனபடி இந்த மாதிரி பனிஷ் பண்ணுற மூமெண்ட்டை அவர் என்ஜாய் தான் பண்ணுறாரு, கோவமும் படலை, டென்ஷனும் ஆகலை. டேயை நீ அப்படி பண்ணாதன்னு சொல்லவும் இல்லை, தான் பண்ணக்கூடிய பனிஷ்மெண்ட்டை பண்ணுறாருல அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இந்த மாதிரி பனிஷ் பண்ணுறத ரசிக்கிறாரு. இந்த மாதிரி ரசித்தா டேயோட மாம் உள்ள என்ட்ராகி ஏதோ ஜங்குக்கு தான் பனிஷ் பண்ணுறான்னு நினச்சிட்டு உள்ளே என்ட்ராயிருப்பாங்க. பார்த்தா எங்கள் லாரா ஃப்ளோருக்கு மேலே பறந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு டே அவளை விட்டுடு அவளுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அவள் மாம் டாட்டை என்னால் பதில் சொல்ல முடியாதுடா, விடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஆன்சரை பிடிச்சி வேகமாக இல்லைன்னு இழுக்கிறாங்க. இந்த மாதிரி இழுத்தா அவள் என்ன மாதிரி ஜங்குக்கிட்ட பேசுகிறான்னு உனக்கு தெரியுமா மாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி அவளை பனிஷ் பண்ணுறது வேறு மாதிரி பனிஷ் பண்ணி இந்த மாதிரி பனிஷ் பண்ணாத விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட ஆன்ஸ் அப்படியே புஷ் பண்ணி இழுக்கிற வேகிட்டுக்கு மூமெண்ட்டு பிடிச்ச அந்த மூமெண்ட்டுனால நம்மகிட்ட அப்படியே லாராவை கீழே விடுவாரா, விட்ட வேகத்தில் அவள் அப்படியே ஃப்ளோரில் விழுறா. இந்த மாதிரி விழுந்தா நம்ம ஜொங்குக்கு தான் நக்கலை லாராவை பட்டபடி சிரிச்சுட்டு உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும், கண்டிப்பாக உனக்கு இந்த சின்ன பனிஷ்மெண்ட்டோட விட மாட்டேன், என்கிட்டயா அந்த மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜொங்குக்கு ஃபேக்கெல்லாம் க்ரை பண்ண ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி க்ரை பண்ணுற டேயோட மாமா நோட் பண்ண அப்படியே நம்ம ஜொங்குக்கு பக்கத்தில் எதுக்காக ஜொங்கு கால்ற, இப்போ என்னாச்சு அவள் வேறு ஏதாவது ஒன்று ட்ரீட் பண்ணாலா பனிஷ் பண்ணாலா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீ என்னை டச் பண்ணாத, என்னோடய விருப்பமே இல்லாமல் என்னை இந்த ஹவுஸில் வச்சு அடைச்சிட்டு இருக்கிறது நீ, ஆனால் அவள் என்னை என்ன மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா, என் பாடிக்காக தான் அப்போ இந்த ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கியா, அப்போ சரி ஓகே என்னோடய பாடி எடுத்துக்கோ, அதுதானே உனக்கு வேணும் எடுத்துக்கோனுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லாராவை
லாரா கிட்ட இன்னும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு நம்ம ஜொங்கு க்ரை பண்ணபடி அழுற மொமெண்ட்டை பார்த்துட்டு டே வந்து ஜொங்குக்கு டைட்டாக ஹேக் பண்ணபடி அப்படிலாம் இல்லைடா, அவள் ஏதோ உன்னை டென்ஷன் ஆக்கி பார்க்கணும் அந்த மாதிரி சொல்கிறா. அந்த மாதிரி திங்கிங்லாம் எனக்கு எப்போதுமே வந்தது இல்லை. ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிற? ஜொங்குக்கு நான் உன்னை இந்த ஹவுஸ் கூட்டு வந்து 3 days கிட்ட ஆயிடுச்சு. நான் ஏதாவது உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் அப்ளை பண்ணேன்னா ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிற? அப்படிலாம் இல்லை, என்னோடய ஹார்ட்டில் அந்த மாதிரி திங்கிங் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணால் இன்னும் நம்ம ஜங்குக்கு தேம்பி தேம்பி அழுவாரா அந்த மாதிரி அழுதம். டேயோட மாம் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பாவி என் பையனை அழ வச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டேயோட மாம் நோட் பண்ணால் இப்படி க்ரை பண்ணி அழுற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல டேக்கு ரொம்ப ஒரு மாதிரியாகி லாராவுக்கு 2-3 ஸ்லாப்பும் விழுது. இந்த மாதிரி விழுறத பார்த்து நம்ம ஜங்குக்கு என்ன சிரிப்பு வருது. ஆகா, இந்த டே நம்ம சின்னதாக க்ரை பண்ணால் போடும் போலுக்கு யாரெல்லாம் பனிஷ் பண்ணணும்னு சொல்கிறேனோ அவ்வளோ வெறியும் பனிஷ் பண்ணுவான் அவளுக்கு. என்னையாடி லஸ்ட்டுக்கு வந்தவன்னு சொல்கிற? உன்னை நான் தான் பனிஷ் பண்ணணும், போனால் போடுன்னு ஒன்று விடுறேன்டி அப்படிங்கிற மாதிரி இப்படி திங்க் பண்ணிவிட்டு அப்படியே டீரியனாக வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ரை பண்ண மாட்டே அவங்ககிட்ட ட்ராமா பண்ணுறதுல அதை அப்படியே கண்டினியூ பண்ணபடி நேராக ஹாலுக்கு வருவார். அந்த மாதிரி வந்தா ஜங்குக்கு இந்த மாதிரி வெளியே போன மூமெண்ட்டை டே நோட் பண்ணிவிட்டு வேகமாக டே ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடி வந்து ஸ்டெப்பில் இறங்குற ஜங்கு கூட ஆன்சர் பிடிச்சிட்டு எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு ரொம்ப பசிக்குது, அதான் மேடுக்கிட்ட ஏதாவது ஃபுட்டு கிடைக்குமான்னு கேட்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜங்குக்கு சொல்கிறது கேட்டு பசிக்குதா அம்மா, ஜங்குக்கு பசிக்குதா, ஏதாவது எடுத்து கொடுங்க, நான் கூட ஹவுஸை விட்டு தான் வெளியே போயிட்டியோன்னு நினச்சி பயந்து வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவங்க மாமா நோட் பண்ணால், சாரி ஜங்குக்கு நானும் மறந்துட்டேன், நீ ஸ்கூல் விட்டு வந்துட்டுல உனக்கு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து கொடுக்கணும்ல, வா நான் உனக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மேட்ஸ் எல்லாரையும் நோட் பண்ணிவிட்டு ஹாலை க்ளீன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கட்டுனா அப்போ என் செயின் இங்கே யாராவதாண்டா உன்னோட செயின் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பாடி கார்ட்ஸு மேட்ஸ் எல்லாத்தையுமே ஹாலில் அரேஞ்ச் ஆக சொல்கிறாரு நம்மகிட்ட. இந்த மாதிரி அரேஞ்ச் ஆக சொன்னோம். செயினை இருக்கிறது ஏதோ நம்ம ஜொங்குக்கிட்ட தான், ஆனால் பட் செயினை எடுத்துகிட்டு யாருன்னு தெரியலன்னுக்கிட்டுக்காக்க அவ்வளோ வெறி அந்த பிளேஸில் அரேஞ்ச் ஆக்க சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னோம். நம்ம ஜொங்குக்கு நம்ம டேயோட மாம் ஸ்நாக்ஸ் அப்படியே ஃபீட் பண்ணி விட்றாங்க, மில்க் ஷேக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு கவனிப்புலாம் வேற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்ம டேயோட மாம் ஜொங்குக்கு அவ்வளோ கேர் கொடுத்து லவ் கொடுத்து பார்க்குற மூமெண்ட்டை லாரா நோட் பண்ணிவிட்டு வேணும்னே என்ன டேயோட ஹேண்ட்ஸில் அடி வாங்குற அளவுக்கு வச்சுட்டல்லடா, கண்டிப்பாக பாரு இந்த ஹவுஸ்லேருந்து நான் உன்னை வெளியே துரத்த தாண்டா போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லாரா அந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டே இருந்தா. நம்ம ஜங்குக்கு அப்படிலாம் இல்லை, அவரும் ரொம்ப ஹாப்பியாகவே இருப்பார். இந்த மாதிரி இங்கே டைம் ஸ்கிப் ஆகி அப்படியே ஒரு 1 வீக்கிட்ட போயிருச்சு. ஜங்குக்கு ரொம்பவே ஜிமினாவோட பேரண்ட்ஸும் சரி, ஹாரியோட பேரண்ட்ஸும் சரி, டேயோட பேரண்ட்ஸும் சரி, அதாவது ஒரு தேர்ட் பர்சன் மாதிரியோ ஒரு நியூ பர்சன் மாதிரியோ எந்த மாதிரியும் பிஹேவ் பண்ணாமல் நம்ம ஜிமினா கிட்ட, ஹாரி கிட்ட, டே கிட்ட எந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அதே மாதிரி தான் அப்படியே நடந்துக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். இப்போ ஹாலில் தான் ஸ்கூல் முடிஞ்சு நல்ல பையனாகவே நம்ம ஜங்குக்கு இப்போல்லாம் ஹவுஸ்க்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. ஆனாலுமே நம்ம டே அந்த 3 பர்சன்ஸை பாடி கார்டு ஒர்க்குக்கு அனுப்பிக்கிட்டு தான் இருக்காரு. இந்த மாதிரி அனுப்பிக்கிட்டு இருந்தான். இப்போ ஹாலில் நம்ம ஜிமினாவோட மாமு, ஹாரியோட மாமு, டேயோட மாமு 3 பர்சன்ஸுமே ஜங்குக்கு நீ மில்க் ஷேக் குடிமா, ஜங்குக்கு இந்த ஃபுட்டை சாப்பிடுமா, ஜங்குக்கு இந்த ஸ்நாக் நான் என் ஹேண்ட்ஸாலே ரெடி பண்ணேன், இதை சாப்பிட அதை சாப்பிடுங்கிற மாரி அதாவது மாமே இல்லாத ஒரு பர்சனுக்கு 3 மாம் கிடைச்சா என்ன அமௌண்ட் இருக்கும். அந்த ஃபீலில் நம்ம ஜங்குக்கு செம்ம ஹாப்பியாகி அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணப்படியே ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரா, இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த ஹவுஸுக்குள்ளே நம்ம டே செம்ம காண்டில் என்ட்ராகிறாரு. என்ட்ராகி உள்ளே என்ட்ரானதே கிட்டலையே அந்த லேப்டாப் வச்சுருக்க பேக் ஒரு பக்கமாக பிறக்குது. ஜிமினா வந்து டே கோவப்படாதுடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பக்கத்தில் வந்தேன். ஜிமினாவோட ஆன்சரை வச்சுருக்க ஃபைல் பேப்பர்ஸ் எல்லாம் காட்டில் பிறக்குது. இந்த அளவுக்கு ஆங்க்ரி டோனில் நம்மகிட்ட உள்ளே என்ட்ராகிற மூமெண்ட்டை ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டே நம்ம ஜங்குக்கு பார்க்குறாரு. ஐயோ டே என்ன கோவத்தில் வந்திருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணால், மாமா அங்கே என்னத்தை பார்க்குறீங்க, எனக்கு மில்க் ஷேக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி டேயோட மாமா பாட்டு ஜங்குக்கு பேசுவார். அந்த மாதிரி பேசுனா இவன் வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே மில்க் ஷேக்கை ஃபீட் பண்ணி விட்டான். நம்ம டே காண்டில் வந்துருக்காருல. இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல என் ஜங்குக்கு ஹாப்பியாக இருக்குது. ஐயோ என்ன கோவமாக வந்துருக்கான்டா, ஃபேஸை பாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டென்ஷனாக இருக்கிற மூமெண்ட்டை பார்த்து நம்ம ஜங்குக்கு ரசிக்கிறாருன்ற மாதிரி ரசித்தோம். அப்படியே நம்ம டேடாம் அங்கே இருக்கிற ஏதோ ஒரு பர்சனோட நேமை சொல்லி
கூப்பிடுவாரான். அந்த மாரி கூப்பிட்டா வெளியே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்த பாடி கார்டு ரன் பண்ணப்படிக்கிட்டே முன்னே வந்து நிற்பானா பயத்திலே வந்து நின்று டேக்க முன்னாடி அப்படியே பவுட் பண்ணுறான். பாஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இந்த ஒர்க்குமே பண்ணல பாஸ், என்னை நம்புங்க அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி பவுட் பண்ணுறதை பார்த்துட்டு டே அவன் நேம் தானடா சொல்லி கூப்பிட்டான். அதுக்கு ஏன்டா நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நம்ம அந்த பர்சன் அந்த பாடி கார்டை நோட் பண்ணோம். அந்த பாடி கார்டோட ஷார்ட்டாக க்ரிப்பாக பிடிச்சபடி புஷ் பண்ணப்படி ஹோல் பாடி கார்ட்ஸும் மேட்ஸும் இப்போவே இந்த பிளேஸில் அரேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்லவும் அத்தனை பர்சன்ஸையும் அப்படியே அரேஞ்ச் ஆக சொல்லிட்டு அந்த மெயின் பாடி கார்டு மட்டும் பக்கத்துலேயே பயத்துலேயே நிற்கிறாரு. ஏன்னா அந்த பாடி கார்டுக்கு நல்லாவே தெரியும் கூட இன்றைக்கி ஒரு மீட்டிங் பிளேஸ்க்கு போயிருப்பாங்க. மீட்டிங் பிளேஸ்க்கு போன பிளேஸில் நம்ம டேயோட பேப்பர்ஸ் எல்லாம் 2-3 மிஸ் ஆகிருக்கும். அந்த பிளேஸில் ரொம்ப ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய அந்த டெண்டர் நம்ம டேயோட ஹேண்ட்ஸை விட்டே போயிருக்கும். நம்ம ஹவுஸ்லேயே யார்டா இந்த ஒர்க்கை பண்ணால் கம்பெனியில் இருந்தால் எம்ப்ளாய்ஸ் யாராவது சொதப்புறாங்கன்னு பார்த்தா ஹவுஸுக்குள்ளே இந்த ஒர்க்கை பண்ணிட்டாங்களேங்கிற டென்ஷனில் தான் நம்மகிட்டே நேராக ஹவுஸ்க்குள்ளே வந்துருப்பாரு. இப்போ இந்த பிளேஸில் ஏன்டா டே கம்பெனியில் ஒர்க் பண்ணாதான் என் எம்ப்ளாயிஸ் எல்லோரும் ப்ராப்ளம் பண்ணுறாங்கன்ட்டு ஹவுஸில் என்னோடய ப்ராஜெக்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுருந்தேன். அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் யார் எடுத்தது அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் மேட்ஸ் எல்லாரையும் பற்றி ரொம்ப கோவமாக கட்டி ஒரு மாதிரி சைக்கோ கிளங்காகவே நின்றுக்கிறாரு. கையில் கிடைக்கிற திங்ஸஸ் எல்லாத்தையும் தள்ளி விட்டு உடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க மேட்ஸையும் பாடி கார்ட்ஸையும் பற்றி நீங்களாக வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களை அப்படியே ஃப்ரீ பண்ணி விட்ருவேன், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவேனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்டுறாரா. ஆனால் எல்லாருமே நான் இல்லைங்கிற மாதிரி சொல்கிற மூமெண்ட்டுக்கு ஜிமினாவை ஹேரிங்கிட்டே எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. ஒரு 10 செகண்ட் ரிலாக்ஸ் ஆகுடா, அதுக்கப்புறம் மற்றட பார்த்துக்கலாங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்ட கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணோம். கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா டேயோட எனிமி முன்னாடியே இன்சல்ட் ஆகிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டு ஹைப் ஆகி ஏன்னா அந்த பர்சன் தான் இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண மணி கொடுத்துருப்பான். இப்படி டேயை வந்து இந்த பிளேஸ்க்கே கொண்டு வந்து அசிங்கப்பட்டு அனுப்பியிருப்பாங்களா, அந்த மூமெண்ட்டில் காண்டில்ன்ற மாதிரி சாட்டையை அப்படியே அவரே போய் அந்த வாலில் ரோல் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சாட்டை அப்படியே எடுத்துட்டு அங்கே இருக்கிற மேட்ஸு பாடி கார்ட்ஸ் யாரையுமே பார்க்கல, கேர்ள் அண்ட் பாய் எந்த ஒரு பர்சன்ஸையுமே பார்க்காம நீங்கள் யாரோ ஒரு பர்சன் தான் ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லுங்கடானுங்கிற மாதிரி அவ்வளோ வெறியுமே நம்மகிட்டே அடிக்கிறாரு. இந்த ஒர்க்கை பண்ணது வேறு யாரும் இல்லை, லாரா மட்டும்தான். லாரா இந்த ஒர்க்கை பண்ணி ஜங்குக்கை மாட்டி விடணும் தான் ஹோல் பிளானே பண்ணிட்டு இருப்பா. ஆனால் அது நம்மகிட்டே ஜங்குக்கு கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் பாடி கார்டு மேடை யாரோ ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்கங்கிற மாரி பாடி கார்டு மேடை பனிஷ் பண்ணுறத லாரா நோட் பண்ணிவிட்டு என்னாச்சுட்டையா இவ்வளோ இயர்ஸாக உன்னோட பிளேஸில் உனக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க உன்னோட பிஹேவியர் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஒர்க்கெலாம் பண்ணுவாங்களா, எனக்கு அநேகமாக இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணது ஹவுஸ்க்குள்ளே 3% நீ கூட்டிகிட்டு வந்தியே அவனாக தான் இருக்கும். அவனை பனிஷ் பண்ணி நீ ஏதாவது தேவையில்லாத ஒர்க்கை பண்ணியான்னு கேட்குறத விட்டுவிட்டு உனக்காகவே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு உன்னை சேவ் பண்ணிக்கிட்டு இந்த ஹவுஸையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு நீ கொடுத்த ஒவ்வொரு ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்க, உன்னோட மேட்ஸ் உன்னோட பாடி கார்ட்ஸை பனிஷ் பண்ணிகிட்ருக்க. இவ்வளோ இயர்ஸ் உன் கூட இருந்தவங்களுக்கு உன்னோட கேரக்டர் என்னன்னு தெரியாமல் இருக்க போதா, நீ என்ன மாதிரி பண்ணுவேனுங்கிறது அவனுக்கு தெரியாமல் இருக்க போதா. எனக்கு அநேகமாக நீ தேவையில்லாமல் இன்னசென்ட்டாக இருக்கிற உன்னோட பாடி கார்ட்ஸையும் மேட்ஸையும் பனிஷ் பண்ணுற மாதிரி தெரியுது. இங்கே நீ இவ்வளோ டென்ஷனில் சைக்கோ மாதிரி நடந்துகிட்ருக்க. ஆனால் அவனை பற்றியா எவ்வளோ கூலாக உட்காந்துட்டு ஸ்நாக்ஸை சாப்பிட்டு மில்க் ஷேக் குடிச்சிட்ருக்கான்ட்டு எனக்கு அநேகமாக ஜங்குக்கு மேலே தான் டவுட் ஆகுது. அவன் தான் ஒரு ரூமில் இருக்கிறான். உன்னை பனிஷ் பண்ணணும், உன்னை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஏதாவது திங்க் பண்ணி அவன் தான் ஏதாவது ஒர்க்கை பண்ணியிருப்பான், பேப்பர்ஸை மாட்டியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி லாரா சொல்கிறது கேட்டு மில்க் ஷேக் குடிச்சிட்டு இருந்த நம்ம ஜங்குக்கு தான் ஏறிச்சு. அடிப்பாவி அன்னைக்கு அடி வாங்க விட்டேனுங்கிறதுக்காக அப்படியே என் பக்கம் திருப்பி விட்டுட்டாலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படின்ட்டு வரது ராத்திரி மாம்சமே ஜங்குக்கோட கிட்ட தட்டி கொடுக்குறாங்க. பொறுமை ஜங்குக்கு பொறுமை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி தட்டி கொடுத்தான். நம்ம தான் அந்த சாட்டையை ரோல் பண்ணபடி ஏன்னா இப்போ இந்த பிளேஸில் நம்மகிட்ட என்ன மாதிரி ஒரு சைக்கோட்டிக்காக நடந்திருப்பாரு, அதுதான் நம்ம ஜங்குக்கு பக்கத்துலேயே இருந்து இப்போ பாட்டுட்ருக்காருல. அந்த மூமெண்ட்டுக்கு ஏற்கனவே கிட்ட அந்த மாதிரி கொஞ்சம் மிஸ்பிக்காக ப்ளே பண்ண வர சொல்லி நம்ம மேலே லைட்டாக பயம் வந்துருக்கும்ல, இது போட குறைக்கி அவர் முன்னாடி இத்தனை பர்சன்ஸையும் பனிஷ் பண்ணுறதை பார்த்துட்டு இன்னும் பயந்து போய் இவன் என்ன நம்ம பக்கம் இவ்வளோ வேகமாக வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு என்ன பனிஷ் பண்ண வரானோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த சோஃபாவெலாம் தெரிஞ்சுக்கிட்டான். ஜங்குக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு பேப்பர்ஸ் எடுத்தியா அப்படிங்கிற மாரி கேட்பாரா. அந்த மாரி கேட்டால் அது வந்து பேப்பர்ஸை எடுத்தியா
அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கோவமாக கேட்பாரா. அவன் தாண்டா எடுத்திருப்பானுங்கிற மாதிரி லாரா சொன்னா, நீ வாயை மூடிட்டு அப்படியே நில்லு, பேப்பர்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் நம்ம ஜொங்குக்கு என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாமல் ரொம்ப ஒரு மாதிரி அவர் பண்ணலாம் இருந்தாலுமே நம்புவானா நம்ப மாட்டானாங்கிற பயத்துலேயே இப்படி நின்னான். சிம்மினாவை ஹாரியும் டேக்கிட்ட வந்துட்டு டே அவன் எப்படிடா இதெல்லாம் பண்ண போகிறான், அவன் மவுட்டுட்டு இருந்து இப்போ வரைக்கும் சொல்லியிருக்கானான்னு பாரேன். இங்கே பாரு, சும்மா என்னை மிரட்டிகிட்டு இருக்காதுன்னு, உன்னோட பேப்பர்ஸ்லாம் எடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை, நான் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜொங்குக்கோட ஷார்ட்டை க்ரிப்பாக பிடிச்சி அவரோட ஃபேஸ் கிட்ட ஜொங்குக்கோட ஃபேஸை க்ளோஸாக கொண்டு வர்றாரு. நீ பேப்பர்ஸை எடுத்து சேஞ்ச் பண்ணியா, இப்போ என்னடா அவருடைய சேஞ்ச் பண்ணியானுங்கிற. ஆமாண்டா, நான் தாண்டா சேஞ்ச் பண்ணேன், என்னடா என்ன பண்ணுவேன், சேஞ்சு மட்டும் இல்லை அவன் ஃபைலையே கொளுத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் இந்த மாதிரி செய்யாத தப்பை செஞ்ச மாதிரியே நம்ம ஜொங்கு கோவத்தில் கட்ட, இவன் என்ன நம்ம தாண்டா ஹோல் ஒர்க்கையும் பண்ணோம், அவனே செஞ்சுட விட்டுக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லாரா நக்கலா சிரிச்சான். நம்ம ஜொங்குக்கு அதுக்கப்புறம் தான் ஐயோ இந்த வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறேனே, அவன் ஏற்கனவே காண்டில்